நன்றி சிஸ்டர் பிரவீனா, மிக சிறப்பாக வேத பாடங்களை வாசித்ததற்கு. நானும் முயற்சி செய்கிறேன் அவ்வாறு வாசிப்பதற்கு. இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் கிறிஸ்துவின் அன்பான வாழ்த்துக்கள். முக்கியமாக புதிதாக வந்திருக்கிற அனைவரையும் பென்டி ஆங்கிலிக்கன் தமிழ் திருச்சபையின் சார்பாக கிறிஸ்துவின் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். உங்களுக்காக மதிய உணவு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கின்றது. மதிய உணவிலே உங்களை அறிந்து கொள்ள நானும் சபையினரும் அவளாக இருக்கின்றோம். தொடர்ந்து வருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நல்வாழ்வு வாழ என்ற தொடரில் நீதிமொழிகள் புத்தகத்தில் ஞானத்தை பற்றிய சில கதாபாத்திரங்கள் நமக்கு என்ன கற்பிக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். போன வாரம் நம்ம சாலமனை பற்றி பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு கதாபாத்திரம் ஒரு தந்தை, ஞானமுள்ள தந்தை. இந்த தந்தை நமக்கு பெற்றோர்களோட ஞானத்தோட மதிப்பு, பேரண்டல் விஸ்டத்தை பற்றி இன்று நமக்கு சொல்லித்தரப்போகிறார். இந்த தந்தை மிகவும் மென்மையாகவும் அன்பாகவும் பேசுகின்றார். சில வசனங்களில் அவர் பேசும்பொழுது முக்கியமாக வசனம் 8, வசனம் 10, வசனம் 15 3 இடத்துலையும் என் மகனே என் மகனே என்று பேசுகின்றார். வசனம் 8 என் மகனே கேள் என்கின்றார். வசனம் 16 என் மகனே சம்மதியாதே என்கின்றார். வசனம் 15 என் மகனே விளக்குவாயாக என்கின்றார். டு நாட் ஜாயின் என்கின்றார். இந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் முதல் செயலாக நம்ம செய்யக்கூடிய முதல் கிரியை, முதல் ஆக்ஷன் கேளுங்கள், காது கொடுத்து கேளுங்கள். போன வாரம் இதை நம்ம வசனம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் இதை பற்றி நம்ம பார்த்தோம். புத்திமான்கள் இவைகளை கேட்டு அறிவில் தேறுவான், விவேகி நல்ல ஆலோசனைகள் அடைந்து நீதிமொழியும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்வான். நீதிமொழிகள் ஞானத்துக்கான புத்தகம், அது நம்ம அறிந்த விஷயம். அது ஆக ஞானியாக இருக்கணும்னா நம்ம செய்யக்கூடிய முதல் காரியம், முதல் ஆக்ஷன் கேட்க வேண்டும், காது கொடுத்து கேட்க வேண்டும். நாம் கேட்க வேண்டும். யாரிடம் கேட்க வேண்டும்? நமக்கு முன்பே ஞான பாதையில் சென்ற நம்முடைய பெற்றோரிடமிருந்து நாம் கேட்க வேண்டும். பிள்ளைகளுக்கு ஞானத்தை கற்பிப்பதில் பெற்றோர்கள் எப்பேற்பட்ட பங்கு வகிக்கிறார் என்பதை இன்றைய வசனங்கள் நமக்கு சொல்லப் போகின்றது. நீதிமொழிகள் 1 அதிகாரம் 8, 9 என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். சரப்பணி என்ன வார்த்தை தெரியுமா இருக்கிறது? நெக்லஸ். லிசன் மை சன் to your father's instruction and do not forsake your mother's teaching. They are a garland to grace your head and a chain to adorn your neck. இந்த வசனங்கள் மூலமாக தந்தை தன் மகனிடம் சொல்லக்கூடிய அறிவுரை மகனே உன் பெற்றோர்கள் சொல்வதை கேள், நீ செழித்து வாழ்வாய். பல ஞானமுள்ள தந்தைகளும் வேதத்திலையும் சரி உலக சரித்திரத்தில் நம்ம பார்க்க முடியும். போன வாரம் பார்த்த மாதிரி சாலமோன் ஒரு ஞானமுள்ள தந்தை தான். ஞானமுள்ள தந்தைகள் தன் மகன்களுக்கு போதித்து அவர்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்ததை நம்ம பல காலகட்டங்களில் பார்த்து வருகின்றோம். அதே மாதிரி தந்தைமார்கள் மட்டும் கிடையாது, தாய்மார்களும் தன் பிள்ளைகளுக்கு போதித்து பிள்ளைகளை வேதத்தில் வளர்த்த பலவித வேதத்தின் மூலியமாகவும் சரி உலக சத்தத்திலையும் பல தாய்மார்களுடைய அந்த மாபெரும் பங்கை நாம் கேட்டிருக்கலாம், படித்திருக்கலாம். அதுக்கு அருமையான உதாரணம் திமோத்தி 2 திமோத்தி 1 அதிகாரம் 5வது வசனத்தில் படிக்கும் பொழுது அங்கே என்ன படிக்கிறோம்னா, திமோத்தியோட தாயார் யூனிஸ், அவங்களோட பாட்டிமார் கிராண்ட் மதர் லாயிஸ், இவங்க 2 பேருமே சிறு வயதிலிருந்தே திமோத்திக்கு ஞான பாடங்களை, வேத வசனங்களை, முக்கியமாக பேசிக் டாக்டரின் அடிப்படை போதனைகளை மிக தெளிவாக எடுத்து சொன்னதுனால அந்த திமோத்தி பவுலால் மிக சிறப்பாக வளர்க்கப்பட்டு ஒரு ஞான தந்தையாக வளர்க்கப்பட்டு அவர் ஒரு சிறு வயதிலேயே சபையை நடத்தக்கூடிய அளவுக்கு அவர் சிறந்து விழுந்தார் என்பதை நாம் வேதத்தில் படிக்க முடியும். ஆனால் நீங்கள் கேட்கலாம், நான் என் பையனுக்கு பிள்ளைங்களுக்கு எவ்வளோ தாங்க நான் போதிக்கிறேன், எவ்வளவோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், பைபிளை படிக்க சொல்கிறேன், எல்லாம் படிக்க சொல்கிறேன், அப்போ கூட என் பிள்ளைங்க எது கேட்குறதே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மாதிரி நடக்கலாம். ஆனால் உங்களுக்கு அதை மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது உங்களுக்கு கடவுள் பெரிய ஆயுதத்தை கொடுத்துருக்கார், பெரிய மாபெரும் டூல்ஸ் கொடுத்துருக்கார்.
அந்த ஆயுதம் என்ன? அது நம்ம கடவுளிடம் நம் பிள்ளைகளுக்காக ப்ரேயர் செய்வது, ஜெபிப்பது. இதுக்கு ஒரு அருமையான ஒரு சர்த்தத்தில் இடம்பெற்ற ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, 3rd செஞ்சுரியில் வாழ்ந்த அகஸ்டின், இவர் 16 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 16 வருடங்கள் படு மோசமான பாவக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தார்னு சரித்திரம் சொல்கின்றது. அது அவரும் சொல்லியிருக்கிறார். 16 வருஷங்கள் ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்தார். அவருடைய தாயார் மோனிகா எவ்வளவோ அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து போதித்தும் அவர் கேட்க தயாராக இல்லை. ஆனால் இந்த தாயார் மோனிகா அவர் விட்டுவிடவில்லை, தொடர்ந்து ஜெபித்து வந்தார். அந்த மோனிகாவோட ஜெபம் கடைசியில் கடவுள் அவருடைய ஜெபத்தை கேட்டதுனால் அதே அகஸ்டின் இன்றைக்கி எல்லா சபைக்காரர்களும் ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸோட ஒரு பில்லர் ஆஃப் ஏர்லி சர்ச் ஃபாதர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வேதத்தில் ஒரு வல்லுநர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செயின்ட் அகஸ்டின் சிறப்பாக பணியாற்றிருக்கின்றார். ஆக தளர்ந்து போகாதீங்க. பிள்ளைகளுக்காக நீங்கள் மன்றாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் உங்கள் பிள்ளைகளை கடவுள் தன்னுடைய காரியங்களுக்கு உபயோகப்படுத்திக் கொள்வார். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கற்பிப்பது என்பது ஒரு ஆப்ஷன் கிடையாது. இது ஒரு முக்கியமான கடமைன்னு நம்ம சொல்லலாம். பெற்றோர்கள் சொல்லும் பொழுது தாய் தந்தை 2 பேர் இருக்கும் பொழுது, ஆனாலும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு தகப்பனோட பங்கு ஒரு பிள்ளையோட முக்கியமாக ஞான காரியங்களில் பெரிய பங்கு வகிக்கிறது. அமெரிக்காவில் நடந்த ஒரு சர்வே, அதாவது fatherhood.orgங்கிற அந்த வெப்சைட் அவங்க பண்ண சர்வே படி கிட்டத்தட்ட எந்த குடும்பங்களில் அப்பாக்கள் இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் அதாவது 4 மடங்கு அதிகமாக அந்த பிள்ளைகள் வறுமையில் வாழ்கிறதாகவும், ரொம்ப முக்கியமாக அந்த பிள்ளைகள் ரொம்ப ஆக்ரோஷமாக குற்றம் செய்யக்கூடிய பிள்ளைகளை வாழ்கிறதாக அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு அதிசயமான விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த சர்வே கண்டுபிடிச்சது அமெரிக்கன் அந்த பிரிசனில், அந்த சிறையில் 5 பேர் சிறை கைதியாக இருக்கிறாங்கன்னா, 5 பேர் பிரிசனில் குற்றவாளியாக இருந்தாங்கன்னா 5 பேருக்கு ஒருத்தருக்கு அப்பா இருக்கிறாங்க. அப்பா இருக்கும்போது ஏன் அவங்க சிறையில் இருக்காங்கிறதுக்கான ஒரு பெரிய கேள்வி வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்பாக்கள் இருந்தும் அப்பா என்ற சம்பந்தம் இல்லாமல் இந்த அப்பாக்கள் இருந்திருக்கிறார்கள். அதாவது அப்பா இருந்தும் இல்லாமல் இருந்திருக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு உறவில் இருந்தும் இல்லாதது போல் இருந்ததுனால தான் இந்த பிள்ளைகள் இது மாதிரியான நிலைமைக்கு ஆளாயிருக்கிறார்கள். இப்போ என்ன கேள்வினா, நீங்கள் எப்படிப்பட்ட அப்பா? உங்கள் பிள்ளைகளுடன் சம்பந்தப்பட்ட அப்பாவா? உங்கள் பிள்ளைகளுக்காக எப்பொழுதும் இருக்கின்ற அப்பாவா? ஆர் யூ அவைலபிள் டு யுவர் சில்ட்ரன் ஆல் த டைம்? முக்கியமாக உங்களோட சிக்கலான நேரங்களில், மிக முக்கியமாக உங்கள் பிள்ளைகளுக்கு கடவுளின் ஞானத்தை சொல்லித் தருகின்ற அப்பாக்களா நீங்கள்? இந்த வசனங்கள் நம்ம சொல்லப்படுகின்ற அப்பா தன் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கற்பிக்க விரும்புகிறார். கேளுங்கள், ஞானத்தை கைவிடாதீர்கள், ஏனென்றால் அப்பொழுதுதான் நீங்கள் சிறப்பாக வாழ முடியும் என்று சொல்லித் தருகிறார். ஞானமும் போதனையும் தலைக்கு ஒரு மலர் கிரீடம் போலவும் கழுத்தில் அணிகின்ற அழகான நெக்லஸ் போலவும் என்று இங்கே சித்தரிக்கப்படுகின்றது. நீங்கள் ஞானத்தை அணியும் பொழுது அது உங்களை அழகாக காட்டுகின்றது. ஞானத்தை அழிவது உங்களுக்கு ஒரு மதிப்பை அளிக்கின்றது. கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் விரும்புவது இதுதான். நாம் அழகாக இருக்க வேண்டும் தான் கடவுள் விரும்புகின்றார். கிறிஸ்தவர்களாகிய நாம் முட்டாள்தனம் மற்றும் சுயநலம் ஆகிய கந்தல் ஆடைகளை களைந்துவிட்டு ஞானம் என்ற ஆடையை நாம் அணிய வேண்டும். ஞானத்தை அணியும் பொழுது நாம் கிறிஸ்துவை அணிந்து கொள்கின்றோம். நீங்கள் ஞானமாகிய கிறிஸ்துவை அணிந்து கொள்ளும் பொழுது மற்றவர்களுக்கு அது மிகவும் அழகாக தெரிகிறது. அந்த அழகு அவர்களை கிறிஸ்துவுக்குள் ஈர்க்கின்றது. கிறிஸ்துவில் மட்டுமே அழகு இருக்கிறது. அவர்தான் உங்களை அழகாக காட்ட முடியும். நீங்கள் கிறிஸ்துவுக்கு செவிசாய்ப்பராக மாறும் பொழுது, அவர் செய்வதை நீங்கள் செய்யும் பொழுது மக்கள் கிறிஸ்துவின் அழகை உங்களிடம் காண முடியும். நீங்கள் பெருமையின் கந்தல் ஆடையையும் சுயநலமான ஆடையும் அணிந்திருந்தால் மற்றவர்கள் உங்களை எளிதாக நீங்கள் யார் என்று சொல்லிவிட முடியும். நீங்கள் கனிவானவராகவும் படிவானவராகவும் நேர்மையானவராகவும் இருந்தால் நீங்கள் அணிந்திருப்பது
ஒரு வைரமாலை. அது மதிப்புக்குரியது, அது அழகானது. இந்த ஞானம் எப்படி வருகின்றது? கிறிஸ்துவை அணிந்து கொள்ளும்போது தான் ஞானம் வருகின்றது. எனவே கேளுங்கள், ஞானத்தை கைவிடாதீர்கள். பிள்ளைகளே, கடவுளிடமிருந்து கடவுள் மூலியமாக வருகின்ற இந்த ஞானம் பெற்றோர்கள் மூலியமாக உங்களுக்கு தரப்படும் பொழுது அதை நீங்கள் கேளுங்கள். பெற்றோர்களை நீங்கள் கடவுள் ஞானத்தை நீங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தாருங்கள். இந்த பெற்றோரோட ஞானம் சொல்லும் பொழுது இந்த ஞானத்தில் பல செய்திகள் அடங்கியிருப்பதை இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவாக சொல்கின்றது. 2 முக்கியமான காரியங்கள் நம்ம பார்க்க போனதில் பெற்றோரோட ஞானத்தில் என்ன அடங்கியிருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் முதல் காரியம் அறிவுறுத்தல், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வசனம் 10 பார்க்கலாம். அடுத்து எச்சரிக்கை, வார்னிங்ஸ் வசனம் 11 14 வரைக்கும். இந்த அறிவுறுத்தல் எச்சரிக்கை வார்த்தை பார்த்திங்கன்னா இது புதுசு கிடையாது. ஆரம்பத்தில் ஏதேன் தோட்டத்திலேயே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கடவுள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, அறிவுறுத்தல் கொடுக்குறாரு. அதோட எச்சரிக்கையை, வார்னிங் கொடுக்குறாரு. ஆனால் அவங்க கேட்டாங்களா? கேட்காதனால அந்த விளைவுகளையும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஞானமுள்ள ஒரு தந்தை அதே மாதிரி அறிவுறுத்தல் தராரு, எச்சரிக்கையும் தருகின்றார். இந்த முதல் செய்தி நம்ம அறிவுறுத்தல் நம்ம பார்க்கும் பொழுது அதில் நீதிமொழிகள் 1:10 நம்ம கவனிக்கலாம். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. மை சன், இஃப் சின்ஃபுல் men entice you, do not give in to them. இந்த வசனங்கள் ஒரு அறிவுறுத்தலை நம்மளுக்கு காட்டுகின்றது. சுருக்கமாக சொல்லணும்னா அந்த வசனத்தை பற்றி பார்க்கும்பொழுது உங்கள் பிள்ளைகிட்ட தம்பி, பிள்ளைகளே, கும்பலில் சேராதீங்க, கேங்கில் சேராதீங்கன்னு தான் சுருக்கமாக நம்ம சொல்ல முடியும். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த அப்பா பாவிகளை பற்றி தன் மகனுக்கு அறிவுறுத்துகின்றார். ஏங்க நம்ம எல்லாருமே பாவிகள் தானே, இவர் என்ன பாவிகளை பற்றி அறிவுறுத்தார், என்ன அர்த்தம் நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த பாவிகள் சொல்லக்கூடிய இந்த வசனம் சொல்லப்பட்ட இந்த பாவிகள் மனம் திரும்பாமல் பாவம் செய்வதையே வழக்கமாக கொண்டவர்கள் தான் இந்த பாவிகள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது கடவுளின் வழியில் வாழாத இப்படிப்பட்டவர்களிடம் சேராதீர்கள் என்று பிள்ளைகளிடம் சொல்லுகின்ற அறிவுறுத்தல் இது. உலகம் எப்பொழுதுமே நம்மை கவர்ந்து இழுக்கிறது இல்லைங்களா? பிள்ளைகளுக்கும் அதே கவர்ச்சி இருக்கின்றது. நம் பிள்ளைகளுக்கு எப்போதுமே மற்றவரிடமிருந்து அழைப்பு வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த அழைப்புகள் வெற்றி, இன்பம், அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல் ஆகியவற்றை உறுதியளிக்கிறது. அப்பாக்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் கும்பலில் வந்து சேருங்கள் என்று பிள்ளைகள் கேட்கின்ற கூக்குரல், அந்த குரல்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? கடவுளுக்கு பயப்படுவதே சிறந்த வாழ்க்கை என்று உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்பிக்கவில்லை என்றால் உங்கள் கனவுகளை பின்பற்றுங்கள். ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ். நீங்கள் யாராக இருக்க விரும்புகிறீர்களோ அப்படியே இருங்கள். பி ஹூ யூ வாண்ட் டு பி என்பதை அவர்கள் உலகத்தின் குரல்களிலிருந்து கற்றுக்கொள்வார்கள். கடவுளை மறந்து அவர்கள் ஞானமில்லாமல் வாழ்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உலக வாழ்க்கையில் அவர்கள் ஜெயிக்கலாம், ஆனால் கடவுளை அறிந்து அவருடான உறவில் வாழாமல் உலக போக்கிலேயே அவர்கள் சென்று விலை மதிக்க முடியாத தங்கள் ஆன்மாக்களை இழந்து விடுவார்கள். உங்கள் மகன்களுக்கு பெண்களை மதிக்கவும் பாதுகாக்கவும் நீங்கள் கற்பிக்கவில்லை என்றால் அவர்கள் ஆபாச படங்களை, போர்னோகிராஃபி பார்த்து கொண்டு ஒரு ஒழுக்கங்கட்ட வாழ்க்கையை வாழ்ந்து தனது மனைவிகளை அவர்கள் ஒரு அடிமைகளாகவும் அவர்களை துன்புறுத்துறவர்களாக தான் நிச்சயமாக மாறுவார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் பிள்ளைகள் இது போன்ற குரல்களை கேட்டு அவர்கள் இதை மாதிரியான மாய வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும் அழைப்புதல்கள் வரும்பொழுது அவர்கள் என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் கலந்துகிறார்கள், குழம்புகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அது போன்ற சமயங்களில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் குரலை கேட்க விரும்புகிறார்கள். இந்த மாதிரி பிரச்சனைகளை இதை எப்படி இதில் வெளியே வர்றது, இப்போ நான் என்ன செய்ய முடியும், என்ன முடிவெடுக்க முடியும் என்று அவர்கள் தடுமாறுகிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு இல்லை என்றால் அவர்கள் மற்ற குரல்களை கேட்பார்கள். அந்த குரல்கள், எங்கள் குழுவில் வந்து சேருங்கள், நாங்கள் உங்களுக்கு இன்பத்தை காட்டுகின்றோம்,
என்பார்கள். அந்த அழைப்புதலை ஏற்று அவர்கள் சென்று விடுவார்கள். ஆக அறிவுறுத்துதல் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. ஞான அறிவுறுத்தல்கள். இரண்டாவது எச்சரிக்கை, வார்னிங். நீதிமொழிகள் 1:11-14 எங்களோடு வா, இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்று இருக்கிறவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். பாதாள விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடு விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். விலையுயர்ந்த சகலவித பொருள்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களுடைய பங்காளியாக இரு. நம்ம எல்லோருக்கும் ஒரே பை, அது ஒரே பைன்னா ஒரே லூட்டு, ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வாராகில். இந்த வசனங்கள் பாவிகள், அதாவது பாவம் செய்வதையே வழக்கமாக கொண்டவர்கள் வன்முறையும் கொள்ளையும் சதி செய்கின்ற ஒரு காட்சியை நம்ம எடுத்து காட்டுகின்றது. நீதிமொழிகள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு கவிதை வடிவில் கவிதை வடிவத்தில் நம்மகிட்ட பேசலாம். இப்போ நான் படித்த வசனங்கள் ஒரு உண்மையான சூழ்நிலை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறதா முக்கியமான நம்முடைய ஒரு புரிதலாக இருக்க வேண்டும். இது இந்த வசனம் பிள்ளைகளுக்கு உண்மையான உலகத்தை பற்றி எச்சரிக்கின்றது. இந்த வசனங்கள் பிள்ளைகளுக்கு உண்மையான உலகத்தை பற்றி எச்சரிக்கின்றது. இந்த வசனத்தில் உள்ள அப்பா உண்மையான உலகத்தை பற்றி எச்சரிக்கை செய்கிறார். MBM ரூட்டிகில் சர்ச் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். கிட்டத்தட்ட 1000க்கு மேலே சபையினர் அங்கே கூடுகின்ற சபை அது. 4 சபை செல்லக்கூடிய சபை அது. அந்த சபையில் MBM ரூட்டிகில் சர்ச்சில் ரே கிலியா அங்கே தான் சீனியர் பாஸ்டராக இருந்தார். இப்போ அவர் துபாயில் ஃபெல்லோஷிப் துபாய்ங்கிற சர்ச்சில் அவர் ரிட்டையர் ஆகி அங்கே போய் சர்வீஸ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 5000 பேர் அடங்கிய சபை அது. அவர் MBM ரூட்டிகளில் ரே கிலியா சீனியர் பாஸ்டராக இருக்கும் பொழுது அவரோட தான் நம்மளுடைய சீனியர் பாஸ்டர் டேவிட் MTS, அதாவது மினிஸ்டர் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்டாக அவரோட தான் அவர் பயிற்சி பெற்றார். அதே ரே கிலியாட்ட தான் நானும் ஒரு வருடமாக லீடர்ஷிப் ட்ரைனிங் நானும் எடுத்துக்கொண்டேன். ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சீனியர் பாஸ்டர். அவர் வேதத்தை நன்றாக கற்றறிந்தவர். அதோடு கூட மிகவும் அவ்வளோ இருந்த ஒரு தாழ்ச்சியை கொண்டவர். அவர் எங்ககிட்ட ஒரு முறை தேவசீதையில் சொன்ன ஒரு விஷயத்தை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இது 90களில் நடந்தது, 90s நடந்தது. இந்த ரே கிலியா தன்னுடைய மகன் சின்ன பையனை ஒரு நாள் காரில் கூட்டிகிட்டு போகும்பொழுது கிரேட் வெஸ்டர்ன் ஹைவேல கார் போயிட்டுருக்குது. 90களில் நடந்த நிகழ்ச்சி அது. இப்போல்லாம் நீங்கள் இருக்காது, அந்த நிச்சயம் நடக்காது. அப்போ கிரேட் வெஸ்டர்ன் காரில் தன் பையனை கூட்டிட்டு போகும்போது அங்கே ரோடுகளில் ப்ராஸ்டிடியூட்ஸ், விலைமாதர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இவர் தன் மகனை சுட்டி காட்டி, இந்த பெண்களை சுட்டி காட்டி அவர்கள் என்ன தொழில் பண்ணுறாங்க, என்ன மாதிரி காரியம் பண்ணுறாங்கன்னு அவர்கிட்ட விலைக்கு சொன்னார். அவர் ஒரு புத்திசாலி அப்பா. ஏன் தன் பையன்கிட்ட உண்மையான உலகத்திலிருந்து பையனை பாதுகாத்து மறைத்து அவர் வளர்க்கவில்லை, முன்கூட்டியே எச்சரிக்கிறார். அப்படி எச்சரிக்கை பண்ணதுனால தான், அப்படி வளர்த்ததுனால தான் இந்த ரே கிலியாவோட மகன் இப்போ ஜேம்ஸ் கிலியா, அவர் ஒரு பாஸ்டர், சபையை நடத்துகின்றார், பலவித ஊழியங்களை பண்ணுகின்றார். இதே போல தான் நம்ம படித்த வசனத்தில் உள்ள அப்பா யாருடன் பழக வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகின்றார், உலகத்தை பற்றி எச்சரிக்கிறார். இந்த வசனத்தோட முக்கியமான கருப்பொருள் பார்த்திங்கன்னா, நம்ம யாருடன் பழக வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த வசனத்தோட முக்கியமான கருப்பொருள். நம் பிள்ளைகள் யாருடன் பழக வேண்டும் என்பதை சிந்திக்க இந்த வசனங்கள் உதவுகின்றது. உங்கள் பிள்ளைகள் ஒரு பெரிய கேங்கு இல்லாட்டினா பெரிய கும்பலோட சேராமல் இருக்கலாம். ஆனாலும் உங்கள் பிள்ளைகள் தவறான நட்புகளுடன் சேரலாம். பவுல் இதை 1 கொரிந்தியரில் சொல்கிறாரு, 15:33, ஏமாந்து போக வேண்டாம், கெட்டவர்களின் நட்பு நல்லொழுக்கங்களை கெடுத்துவிடும். இந்த அறிவுரைக்கு எச்சரிக்கை நமது பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது, இது நமக்கு சேர்த்தான். நம்ம அனைவருமே உறவுகளை பற்றி சிந்திக்க வேண்டும். நம் உறவுகள் நம்மை கடவுளிடம் நெருங்கி செல்ல உதவுகிறதா அல்லது கடவுளிடமிருந்து விலக்கி விடுகின்றதா என்பது முக்கியமாக கவனிக்க வேண்டும். திருமணம் செய்ய துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுதோ அல்லது நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுதோ அவர்கள் இயேசுவை நேசிப்பவராக இருந்தால் அவர்கள் இயேசுவின் அழகை உங்களிடம் கொண்டு வருவார்கள். சுருக்கமாக இன்றைக்கி பார்த்த வசனங்களை பற்றி நம்ம ரொம்ப ஆழமாக பார்த்தோம்னா, இது எல்லாமே நம்மளுடைய இதயத்தை பற்றி தான் பேசுகின்றது.
நீதிமொழிகள் 1:14 பார்க்கலாம். எங்களோடு வா, இரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம். இந்த எச்சரிக்கை எல்லாருக்கான எச்சரிக்கை தான் அது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இதயத்தை பற்றி இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இதில் இதயத்தை கவனிங்கள். லுக் அட் யுவர் ஹார்ட். அதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம சொல்ல முடியும். முதல் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால், அதாவது ஒவ்வொரு இதயத்துக்குள்ளும், நான் எல்லோரும் சொல்ல என்ன சேர்த்தா சொல்ல வரேன், ஒவ்வொரு இதயத்துக்குள்ளாரையும் மற்றவர்கள் இரத்தம் சிந்த வேண்டும் என்கின்ற காத்து கொண்டிருக்கிற ஆசை இருக்கின்றது. மற்றவர்கள் எப்படி துவக்க வேண்டும், மற்றவர்கள் எப்படி விழ வேண்டும், மற்றவர்கள் எப்படி ஏமாற வேண்டும் என்கின்ற ஆசை மனசுக்குள்ளார காத்து கொண்டிருக்கின்றது. அது ஆசையாக இருக்கின்றது. யாராவது உங்களை வருத்தப்படுத்தினால் நீங்கள் என்ன செய்வீங்க? யாராவது உங்களை பற்றி ஏதாவது தவறாக பேசினால் என்ன செய்வீர்கள்? உங்கள் கோபம் பொங்கி எழும் பொழுது அடுத்து என்ன நடக்கும்? நீங்கள் மற்றவர்களை சேர்த்து கொண்டு என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்வீர்கள். மற்றவர்களை நம்மோடு சேர்த்து கொண்டு நம்மை வருத்தப்படுத்தியவரை, நமக்கு காயம் உண்டாக்கினவரை, நமக்கு துன்பத்தை கொடுத்தவரை எதிர்கொள்ள, தாக்க நம் இதயம் விரும்புகின்றது. நமக்குன்னு ஒரு குரூப் சேர்த்துக்கிட்டு, நமக்குன்னு ஒரு குழுவை சேர்த்துக்கொண்டு. ஆக இந்த வசனங்கள் மூலிமா என்ன சொல்லப்படுகிறதுனா, உங்கள் இதயத்தை கவனிங்க. லுக் அட் யுவர் ஹார்ட். ரெண்டாவது, இதயத்தை பற்றி பேசும்பொழுது உரிமை உள்ள இதயம், இந்த ரைட்ஃபுல் ஹார்ட். பையன்கிட்ட பிள்ளைகிட்ட சொல்லலாம், நீ பெரிய ஆளாகு, நீ பெரிய பணக்காரனாகு, இந்த உலகம் உன்னுடைய தான்ப்பா, அது நீ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க, உனக்கு எல்லாம் உரிமை இருக்குது, எந்த விதி ரூல்ஸும் உனக்கு பொருந்தாது, நீ ஒரு சிறப்பு வாய்ந்த, நீ ஒரு ஸ்பெஷல், அப்படி சொல்லி வளர்க்குறீங்களா? இல்லைனா பிள்ளைகளுக்கு எல்லாமே ஒன்றை பற்றி கிடையாது என்று சொல்லி வளர்க்குறீர்களா? அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் சுயநலத்துடன் தங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். கிறிஸ்துவுக்காக வாழ அவர்களுக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டியதான் அவசியமான காரியமாக இருக்குது. Bring them up to live for Christ. That is a very important thing. மூன்றாவது, இந்த இதயம் ஒரு மோட்டிவேட்டட் ஹார்ட்டாக இருக்குது, உந்துதல் பெற்ற இதயமாக இருக்கின்றது. உங்களுக்குள்ள ஒரு நோக்கம் இருக்குது, எல்லாருக்கும் நோக்கம் இருக்குது, நோக்கங்களுக்கு தவறு கிடையாது. ஆனால் உங்கள் நோக்கத்தில் கடவுளே இல்லாமல் இருந்தால், பாவங்கள் மட்டுமே இருந்தால், நீங்கள் செய்ய விரும்புகின்ற காரியங்களை தடுக்கக்கூடிய ஒரே விஷயம் உங்களுக்கு வாய்ப்பு இல்லாததான் இருக்க முடியும். நிச்சயமாக ஒருவேளை உங்களுக்கு ஒரு நாள் வாய்ப்பு வரலாம். வாய்ப்பு வந்தால் தவறாக இருந்தால் கூட அதை நிறைவேற்ற ஆசைப்படலாம், அதை செய்யலாம். சில நேரங்களில் உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு பல சட்டங்கள் உங்களுக்கு தடை செய்யலாம். சட்டங்கள் இல்லாவிட்டால் தவறுண்டு கூட பார்க்காமல் நீங்கள் உங்கள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். உங்கள் பிள்ளைகளுக்கு முக்கியமாக இப்படி ஒரு தவறான நோக்கம் இருந்தால் நீங்கள் அஞ்ச வேண்டும், உங்களை பயமுறுத்த வேண்டும். உங்களுடைய இதயத்தையும் குழந்தையின் இருதயத்தையும் எச்சரிப்பு தான் இந்த ஞானத்தோட முக்கியமான ஒரு குறிக்கோள், நீதிமொழியோட முக்கியமான குறிக்கோள். உங்கள் குழந்தைகளை எச்சரித்து உங்கள் இருதயத்தை குறித்து நீங்கள் அவர்களுக்கு உண்மையை விளக்கி நீங்கள் வளர்க்க வேண்டியதே ஒரு ஞானமான காரியம். இதோட இறுதி விளைவு என்னாகுது? கான்சிக்வன்சஸ். வசனம் 15-18 படிக்கலாம். என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தம் சிந்த தீவிக்கிறது. எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலை விரிப்பது விருதா. இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். இந்த அப்பா இந்த மகனை பார்த்து இந்த பாதை எங்கே போகின்றது என்று விளக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய ட்ராப்பை கண்டா அந்த பேர்டுக்கு முன்னாடி ட்ராப் வச்சிங்கன்னா பறவைங்க இருக்காது, ஓடி போயிடும். ஆனால் ஞானம் இல்லாதவர்கள் பாவங்கிற ட்ராப்பில் எளிதாக விழுந்து விடுகிறார்கள். ஞானம் உள்ளவர்கள் அது மாதிரி பாவ பொறியிலிருந்து விலகி ஓடுவார்கள். பாவம் நம்மை சிக்க வைக்கிறது, நீங்கள் அதிலிருந்து வெளியேறவே முடியாது. இறுதி விளைவு அழிவு. ஞானங்கிறது ஒவ்வொரு செயலுக்கும் பின்விளைவு இருப்பதாக சொல்லி நம்ம போன வாரம் பார்த்தோம். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் எ ரியாக்ஷன். இந்த கருத்து பார்த்திங்கன்னா
நீதிமொழிகள் முழுவதுமாக தொடர்ந்து சொல்லக்கூடிய கருத்து. என்ன கருத்து? ஒவ்வொரு செயலுக்கும் பின்விளைவு இருக்கிறது முக்கியமான கருத்து. குற்றம் பலனளிக்காது, வன்முறை தான் வளர்க்கும், பேராசை ஒருபோதும் திருப்தி தராது, அந்த பாதை உங்களை அழித்துவிடும், உங்கள் உயிரையே இழக்க செய்யும். கடவுள் இந்த உலகத்திற்கென்று ஒரு தார்மீகமான ஒரு ஒழுங்கை, ஒரு மாரல் ஆர்டரை உண்டாக்கியிருக்கிறார். எல்லாமே இந்த மாரல் ஆர்டரில் தான் நடக்க வேண்டும். நாம் அப்படி தான் வாழ வேண்டும். நம்முடைய தேர்வுகள், நம்முடைய சாய்ஸஸ் மிக முக்கியமானவை. ஏனென்றால் நம்முடைய தேர்வுகள், சாய்ஸஸ் தான் நாம் சென்று அடைகின்ற அந்த இலக்கை, டெஸ்டினேஷனை அவைகள் தான் வடிவமைக்கின்றன. ஞானம் என்பது நமது செயல்களுக்கு, நமது பிள்ளைகளின் செயல்களுக்கு பின்விளைவுகள் உண்டு என்பதை நமக்கு கற்பிக்கிறது. பாவத்திற்கு இட்டு செல்லும் பாதைகளை தவிர்க்க நம் பிள்ளைகளுக்கு நாம் கற்பிக்க வேண்டும். கடவுளை சார்ந்த சூழ்நிலை பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். தி காட்லி இன்ஃப்ளூயன்ஸ். அதே போல் ரைச்சஸை நோக்கி, அதாவது நீதியான காரியங்களை நோக்கி பிள்ளைகளை செல்ல நாம் அவர்களை வளர்க்க வேண்டும். உங்கள் பாதையை ஞானமாக தேர்ந்தெடுங்கள் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். அடுத்ததாக அழிவுக்கு செல்லும் பாதை என்று இந்த வசனம் முடிக்கின்ற 1:19 பார்க்கலாம். பொருளாசை உள்ள எல்லோருடைய வழியும் இதுவே, இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். நீதிமொழியில் நடக்கும் பாதை என்பது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக சொல்லப்படுகின்றது. தந்தை தன் மகனிடம் சொல்கின்றால், அழிவுக்கு வழிவகுக்கும் பாதையுடன் நடக்காதே, ஞானத்தின் பாதையில் ஜீவனுக்கு வழிவகுக்கும் பாதை நட என்று சொல்கின்றார். வாழ்வதற்குன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு 2 வகையான வழிகள் இருக்குது. ஒன்று பாவியலின் வழி, வசனம் 15 படித்தோம், அல்லது தந்தை மற்றும் தாயால் கற்பிக்கப்பட்ட ஞானத்தின் வழி, வசனம் 1 அதிகாரம் 1 10வது வசனம். ஆக உங்கள் பாதையை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கிறதா ஒரு முக்கியமான கருத்தாக நீங்கள் ரொம்ப எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது இன்றைக்கு உள்ள வசனங்களில். இதை பற்றி இயேசு ரொம்ப அழகாக மத்தேயு 7:13-14 சொல்லியிருக்கிறார். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் எடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஞானம் என்பது இறுதியான பாதை எது என்பதை போதிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கருவி நம்ம சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து விசுவசித்து அதன் மூலம் உங்கள் ஆன்மாவை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் சொல்கிறது தான் இந்த ஞானம். கிறிஸ்துவை பிடித்து கொள்ளாமல் உலகத்தை பிடித்து கொள்வதா? அது நல்லதா? நல்லதல்ல. உங்கள் ஆன்மாவை இழப்பீர்கள். பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு இரட்சிப்பின் வழியை கற்றுத்தருகிறீர்களா? Do you teach them how can they be saved? அதுதான் உங்களுடைய முக்கியமான தலையான வேலை, கடமையான வேலைன்னு வேதம் சொல்கின்றது. சரியான பாதையில் நடந்த ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரது தந்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரே மகனாக இருந்தவர் அவர்தான். அவர் தந்தைக்கு கீழ்ப்படிந்த போது அந்த பாதை அவருக்கு எங்கே இட்டு சென்றது? கல்வாரி சிலுவைக்கு இட்டு சென்றது. கடவுள் நம் இரத்தத்திற்கு பதிலாக தன்னுடைய மகனுடைய இரத்தத்தை நமக்கு விலையாக கொடுத்தார். அந்த தியாக விலையினால்தான் நாம் வாழ்க்கையிலே உண்மையான பாதை நடக்க முடியும். பாதை நடக்கிறதுக்கான உண்மையான பாதை எங்கே இருக்குது? அதோட கர்த்தா யார்? அதோட மாதிரி யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த பாதை தான் நமக்கு ஒரு சரியான பாதை இருக்க முடியும். ஆக இன்று நம்ம பார்த்த இந்த வசனங்களில் இன்றைக்கி வீட்டுக்கு போகும்போது நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன் என்று நீங்கள் நடத்தால் ஒரே கேள்வி உங்களை கேட்டுக்கொள்ளலாம். நீங்கள் ஞானியாக இருக்க விரும்புகிறீர்களா? Do you want to live wisely? Do you want to live wisely? நீங்கள் ஞானியாக இருக்க விரும்புகிறீர்களா? உங்கள் பாதை அப்படி என்றால் கவனமாக நீங்கள் தேர்ந்தெடுங்கள். ஏனென்றால் அழிவுக்கு வழிவகுக்கும் பாதை அகலமானது, ஆனால் ஞானத்தின் பாதை குறுகலானது, ஆனால் மிகவும் அது அழகானது. குடும்பம் சொல்லும் பொழுது அதில் அப்பாக்கள் ஞானத்தை கற்பிக்கும் ஒரு தேவ மனிதராக இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்ல போகிறேன், குடும்பம் என்று சொல்லும் பொழுது அதில் இருக்கின்ற தந்தைமார்கள் ஞானத்தை கற்பிக்கின்ற ஒரு தேவ மனிதராக இருக்க வேண்டும். சபை என்று சொல்லும்போது இயேசு நமக்காக கொடுத்த குடும்பம் தான் சபை.
இயேசு நமக்கு கொடுத்த குடும்பமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் நம்மை விட விசுவாசத்தில் உயர்ந்தவர்களை கொண்ட இடம் சபை. ஞானத்தை தருகின்ற இடம் சபை. பெற்றோர்கள் மட்டுமல்ல, நமக்கு முன் நடந்தவர்களும் நம்மை விட நன்கு அறிந்தவர்களும் இயேசுவை நேசிக்க நம்மை தூண்டும் ஒரு சமூகம், ஒரு குடும்பம் சபை. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கக்கூடிய அவரது சபையில் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாக ஒருவருக்கு ஒரு ஞானத்தை பகிர்ந்து கொண்டு வாழும் பொழுது சபையும் சிறக்கும், உங்கள் வாழ்க்கையும் சிறக்கும், உங்கள் பிள்ளைகளும் சிறந்து வாழ்வார்கள் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். அன்பான தேவனே, எங்கள் எல்லோருக்கும் தேவை ஞானம். We are all in desperate need of this wisdom. ஒரு அவசர தேவை இந்த ஞானம். நாங்கள் ஞானம் இருப்பதாக நினைத்து கொண்டு உலக ஞானத்தை பின்பற்றி கொண்டு அதுதான் கடவுள் ஞானம் என்று நம்பி வாழ்கின்றோம். உலக ஞானம் வேறு, கடவுள் ஞானம் வேறு. உலகம் சொல்வது வேறு, கடவுள் சொல்வது வேறு. உலகம் காட்டுகின்ற வழி வேறு, கடவுள் காட்டுகின்ற வழி வேறு. உலகம் காட்டுகின்ற அனைத்துமே தற்காலிகமானவை, சிற்றின்பமானவை. ஆனால் கடவுள் காட்டுகின்ற வழிகள் நிரந்தரமானவை, பேரின்பத்துக்கு ஆளாகக்கூடிய காரியங்கள். எக்காலத்துக்கும் இறைவனோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த மகா ஆனந்தமான நாட்களுக்காக கடவுள் வாழும் பொழுதே பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் தயார்படுத்துகிறார் ஞானத்தின் மூலமாக. எல்லோரும் ஞானம் இழந்தவர்களாக இருக்கின்றோம், என்னையும் சேர்த்துதான். எனக்கும் ஞானம் தேவை, இங்கே உள்ள அனைவருக்கும் ஞானம் தேவை ஆண்டவரை. முக்கியமாக தந்தைமார்களாக இருக்கக்கூடியவர்கள் என்னையும் சேர்த்து எங்கள் பிள்ளைகளை ஞானத்தின் வழியில் நாங்கள் நடத்த எங்களுக்கு ஞானத்தை தாரும். அதுக்கு தேவை நாங்கள் உம்மிடம் வரும்பொழுது, உண்மை அறியும் பொழுது, உண்மையை முழுமையாக புரிந்து கொள்ளும் பொழுது, நாங்கள் மீட்படையும் பொழுது ஞானம் எங்களுக்கு கிடைக்கின்றது. கிறிஸ்துவை நாங்கள் ஆடை அணிந்து கொள்ளும் பொழுது, அவர் நீதித்தன்மையை நாங்கள் ஆடை அணிந்து கொள்ளும் பொழுது நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு அழகாக தெரிகின்றோம், எங்கள் மனைவிகளுக்கு அழகாக தெரிகின்றோம். அதே போல் தாய்மார்கள் ஞானத்தின் ஆடை அணிந்து கொள்ளும் பொழுது கணவர்களுக்கு நல்ல ஒரு அழகான பெண்ணாகும், தன் பிள்ளைகளுக்கு அழகான தாய்மார்களாக இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. இந்த உலகத்திற்கு நாங்கள் அழகானவர்களாக மாற்ற நீதாமே ஆசையாக இருக்கின்ற வருகின்றோம். ஞானத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் முன்னாடி அன்பு தந்தையே, ஆமென்.